அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலை சேனல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வீட்டிலே எப்படி மேக்கப் ப்ராடக்ட் செய்யறதுன்றதா பார்க்க போறோம். இது எல்லாமே நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் செஞ்சுருக்கேன். அதுலேயே ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் நல்லா வரல. எதுலாம் நல்லா வந்திருக்கு, எதுலாம் நல்லா வரல, இதில் வீட்டிலேயே செய்யறதுக்கு வேர்த்தா இல்லையான்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு லிப் பாம் பார்க்கலாம். லிப் பாம் செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு பீ வேக்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது வந்து நாட்டு மருந்து கடையில் தேன் மெழுகுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது கூடயே வந்துட்டு நான் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்துட்டு மெல்ட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம தேவையான அளவு பீட்ரூட் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு நல்லா கெட்டியாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு சின்ன கண்டெய்னரில் நான் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட லிப் பாம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நான் கொஞ்சம் க்ரீமியாக வேணுன்றதுக்காக நான் வந்து கோகோனட் ஆயில் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா இல்லைனா அது 2 ஸ்பூன் கம்மி கூட பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் க்ரீமியாக வேணுன்றதுக்காக கொஞ்சம் க்ரீமியாகவே செஞ்சுக்கிட்டேன். இது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா கோகோனட் ஆயிலை கம்மி பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ வாங்க அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு ஃபீல் பண்றது எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு லிப் ஸ்க்ரப்பு போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் பீட்ரூட் வந்துட்டு பவுடர் யூஸ் பண்ணேன். பவுடர் வந்துட்டு அது அதோட மிக்ஸ் ஆகலை ரொம்ப. அது வந்து கொஞ்சம் நர தன்மையோட இருக்கு. நீங்க வந்துட்டு இது பண்றதா இருந்தா கண்டிப்பா வந்து பீட்ரூட் பவுடர்ல ட்ரை பண்ணாதீங்க. இது வந்துட்டு நான் ஃப்ளாப்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்துட்டு லிப் ஸ்க்ரப் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கும், யூஸ் பண்றதுக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா லிப் ஸ்க்ரப்பா இது வந்துட்டு கண்டிப்பா சூப்பரா இருக்கு. லிப் பாமா பார்க்கும்போது இது கொஞ்சம் ஃப்ளாப் தான். உங்களுக்கு வந்துட்டு இது எப்படி எப்படி பார்க்கறதுக்கு இருக்குன்றத சொல்லுங்க. இதுல வந்துட்டு நீங்க லிப் பாம் இது பீட்ரூட் செய்யறீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு லிப்பு இது பீட்ரூட் வந்துட்டு அரைச்சு ஜூஸா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஜூஸா பச்சையா யூஸ் பண்ணா ரொம்ப நாள் வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் பீட்ரூட் பவுடரா யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணேன். அது ஆனால் கொஞ்சம் ரொம்ப இத்தனைக்கும் நான் சலிச்சு தான் யூஸ் பண்ணேன். இருந்தாலும் அது வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கு. எனக்கு வந்துட்டு லிப்ல இருக்கிறது கொஞ்சம் நரன்னு இருக்க மாதிரி இருக்கு. அதனால நான் லைட்டா ஸ்க்ரப் பண்ணிடுறேன். மற்றபடி அந்த நம்மளோட அந்த கோகோனட் ஆயிலும் பீ வேக்ஸோ கலந்து நல்லா மாய்ஸ்ட் பண்ணுது. அது நல்லா லிப்பை பண்ணுது. இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபேஸ் பவுடர் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை நான் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு ஏற்கனவே நைஸாக இருக்கிறதுனால நான் சலிச்சு எடுத்துக்கல. அது வந்து 2 ஸ்பூன் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சந்தன பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒரிஜினல் சந்தனம்ன்றதுனால வாசனையும் ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்கின்னுக்கும் நல்லது. நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சே ஒரு ஃபேஸ் பவுடர் அழகாக செஞ்சுட்டோம். இது வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி சந்தனம் வந்து நல்ல வாசனையாகவும் இருந்தது. அது ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. பவுடர் வந்துட்டு நான் இதில் கொஞ்சம் ஒரிஜினல் சந்தன பவுடர் யூஸ் பண்ணனால வாசனை வந்துட்டு சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒத்துக்குதான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு பண்ணுறது வந்து கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வந்துட்டு கன்சிஸ்டன்சியும் கரெக்டா பவுடர் மாதிரியே இருக்கு. அதே மாதிரி ஸ்மெல்லும் அந் அந்த சந்தனத்தோட ஸ்மெல் வரதுனால இது நம்ம வந்து டால்கம் பவுடரா கண்டிப்பா யூஸ் பண்ணா இது வந்து என்னோட ஹிட் தான். உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது ரோஸ் பவுடர் செய்கிறதுக்காக பீட்ரூட் பவுடரோட நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுனால அது வந்துட்டு பவுடர் மாதிரி ஆக்ட் ஆகும். பீட்ரூட் பவுடர் வந்து நமக்கு ஸ்கின்னுக்கும் நல்லது. இந்த பவுடர் வந்துட்டு கொஞ்சம் ரோஸ் டச்சோட இருக்கும். இதுவுமே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வேணுங்கிற கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீட்ரூட் பவுடர் அதிகமாக சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம ரோஸ் பவுடர் தான். இது வந்துட்டு நீங்கள் இப்போ வந்து கோல்டன் பவுடர் ரோஸ் பவுடர் ரெண்டாக விற்கிது இல்லையா, அது மாதிரி நம்ம சந்தனம் யூஸ் பண்ணிட்டா அந்த ஒரு கோல்டன் டச் உங்களுக்கு கிடைக்கும். பீட்ரூட் பவுடர் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு இந்த ஒரு டச் கிடைக்கும், அது ரோஸ் டச் கிடைக்கும். இதை வந்துட்டு நான் லைட்டாக சீக்ஸில் மட்டும் போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குது சொல்லிட்டு. நீங்கள் வந்துட்டு வீட்டில் இது வரைக்கும் ஏதாவது மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணிருக்கீங்களா? அது ஹோம்மேடு ஐட்டம்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் நம்மளோட ஐலைனர் தான் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம காஜல் செய்யலாம். எல்லாத்துக்குமே தெரியும் இந்த காஜல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி விளக்கேற்றி அதில் வர கறியை வச்சு நம்ம காஜல் செய்வாங்க. இது வந்துட்டு நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். இது சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் விளக்கெண்ணெய் தான் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் விளக்கெண்ணெய் வேணான்னா நெய் கூட அதில் சேர்த்துக்கலாம். இப்போது 3 திரி போட்டுக்கிறேன். திரி போட்டுட்டு அதை வந்து விளக்கு ஏற்றிக்கிறேன். 3 விளக்குமே வந்துட்டு நான் ஒரே டைரெக்ஷனை பார்த்துருக்க மாதிரி சென்டரில் வந்து நமக்கு அதிகமாக தீபம் வர மாதிரி நான் ஏற்றிக்கிறேன். இப்போது இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஒரு தட்டை வந்து கவுத்து வைக்கணும். இதுக்கு 2 கிண்ணத்தை வந்துட்டு நான் சைடில் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு அந்த விளக்கோட ஹைட்டுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி 2 பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேலே நம்ம இந்த தட்டை வந்து கவுத்து வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விளக்கில் இருக்கிற அந்த ஒளி வந்து அந்த தீபம் வந்து மேலே அந்த தட்டில் படுற மாதிரி இருக்கணும். அப்போனா தான் நமக்கு அந்த கறி வந்துட்டு அந்த தட்டு ஃபுல்லாக கலெக்ட் ஆகும். நான் இது இன்னும் ஸ்டெடியாக இருக்கணுன்றதுக்காக 4 பக்கமே ஒரு குட்டி கிண்ணத்தை வச்சுக்கிறேன். இது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பொறுமையே இல்லை. சரி நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். பயங்கரமாக அது மேலே வந்துட்டு கறி வந்து கலெக்ட் ஆகி இருந்தது. இந்த இடம் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த கறி இருக்குது. இன்னும் அந்த கனல் வந்து அப்படியே எரிஞ்சிட்டே இருந்தது. இதை வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட அப்படியே நம்ம வச்சிட்டோன்னா அந்த சூடெல்லாம் ஆறி அந்த தட்டு வந்து நம்ம தொடுற மாதிரி ஆகிடும். அப்போ வந்துட்டு நம்ம அதை வந்து ஒரு கத்தி வச்சு அதை வந்து தேய்ச்சி விட்டோம்னா அந்த கறி ஒட்டிகிட்டு இருந்த கறி வந்துட்டு பவுடராக நமக்கு வரும். இப்போது இதை கலெக்ட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு இது கூடவே நான் கொஞ்சமாக வந்துட்டு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா விளக்கெண்ணெய் வந்துட்டு நம்ம கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் அதையும் நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்துட்டு நல்ல கன்சிஸ்டன்சி வந்துச்சு. அதே மாதிரி நல்ல பிளாக்காக இருந்தது. இதை நீங்கள் வந்துட்டு காஜலாகவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஐலைனராகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு வாசனை வந்து அப்படியே இந்த வாசனை இருக்கும் இல்லையா, அந்த விளக்கெண்ணெய் வாசனை அதுதான் அடிக்குது. நான் லைட்டாக எடுத்துக்கிறேன். நான் என்கிட்ட இருக்க ஒரு சின்ன ப்ரஷ்ல இதை எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு கரெக்டாக அந்த ஆங்கிள் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அது கிடையாது, நார்மல் ப்ரஷ் தான். அது வந்துட்டு எங்கே போச்சுன்னே தெரியல. வாங்க ஐலைனர் ட்ரா பண்ணலாம். சுச்சோ, இந்த ப்ரஷ்ல பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த எட்ஜஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக வரல. இந்த பிளாக் வந்துட்டு பயங்கர பிளாக்காக இருக்கு. நம்ம நார்மலாக எப்போ ஐலைனர் போடுவோம் இல்லையா,
லைட்டாக நான் விங் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிளாக் வந்து பயங்கர பிளாக்காக இருக்குது. இதுலேயே நம்ம பொட்டு வச்சு பார்ப்போம். அவ்வளோதான். நம்ம வீட்டிலேயே செஞ்ச இந்த லுக் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் வந்துட்டு இந்த இது மட்டும் நான் வந்து ஆங்கிள் ப்ரஷ்ல பண்ணியிருந்தேன்னா கரெக்டாக அந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பாக வந்திருக்கும். இந்த ப்ரஷ்ல வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக வர மாதிரி இருந்தது. மற்றபடி இது வந்து எனக்கு செய்யறதுக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது செய்யும் போதே எனக்கு கையில் நிறையா ஒட்டிடுச்சு. அப்படி கை ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. 2-3 வாட்டி சோப் போட்டு கழுவுனா அதுக்கப்புறம் தான் போச்சு. அதுக்கப்புறமும் இந்த நெகத்தில் இருக்கிறது இதெல்லாம் போகவே இல்லை. அதனால இது வந்துட்டு கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். ஆனால் ஸ்மட்ஜ் ஆகுது. நம்ம இப்போ இப்படி இருக்குன்னா ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனால் வந்துட்டு போகலை. அந்த வகையில் பார்க்கும்போது இது பயங்கர வர்த்தான ப்ராடக்ட் தான். இது வந்துட்டு நான் இனிமே ஐலைனர் நான் வெளில போய் வாங்க தேவையில்லை. ஏன்னா இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த பிளாக்கும் ஒரு நல்ல டார்க் பிளாக்காக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு இது பிடிச்சிருக்கா? இல்லை இதில் எது பிடிச்சிருக்குன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.